சார், தமிழ்நாடு ஹெச்ஓபிஎஃப்பை தொடர்ந்து நியமிக்காம தமிழ்நாடு அரசு காலம் கடத்திக்கிட்டே இருக்கு. அதை உடனடியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சார். நேற்று நம்ம சொன்னதுனாலேயோ என்னமோ தெரியல, பிரமணியா கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்துருக்கு. இபிஎஸோட இந்த அறிக்கை இன்றைக்கி பெரும்பாலான டெய்லிஸில் வைடாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதுக்கு தான் பிரமணியா வேலைக்கு வச்சுருக்கு, புரியுதா? இந்த வேலையை துட்டை வாங்கியிருக்கீங்களே, 10 கோடி வாங்கியிருக்கீங்களே கையில், இந்த வாங்கின துட்டுக்கு வேலை செய்யுங்கன்ட்டு தான் சொல்கிறது. யூ நீட் டு புஷ், புரியுதா? அந்த காலம் போல் ஒரு அறிக்கை வந்துருச்சுன்னா டக்குன்னு எடுத்து அதை ப்ராப்பராக போடுற சிஸ்டம்லாம் இன்றைக்கி மீடியாவில் இல்லை. யாராவது ஒருத்தர் லைஸ் பண்ணி புஷ் பண்ணணும். அந்த புஷ் பண்ணுறதுக்கான வேலைக்கு தான் பிரமணியாவை வச்சிருக்கு. அவங்க அதை செய்யலை. முந்தா நாள் 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த ஓமலூர் பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ விரிவாக பல்வேறு விஷயங்களை பேசினார். எதுலேயுமே ரிப்போர்ட் ஆகலை, நம்ம மட்டும் தான் எடுத்து பேசணும் என்று சொல்லியிருந்தோம். முந்தா நாள் பேசின கூட்டத்தை இன்றைக்கி தினமலரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. சரியா? நேற்று பிரமணியா வேலை செய்யலைன்ட்டு நேற்று சொன்னதும் வேலை செய்ய ஆரம்பித்து தாமதமாக இன்றைக்கி தினமலரில் ஓமலூர் கூட்டத்தில் பேசிய செய்தி இன்று வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு பழனிசாமி அவர்களோட அந்த அறிக்கை முக்கியமானது. அரசியல் சாசன சட்டத்தை புதைத்து விட்டு செயல்படுமா திமுக அரசுக்கு கண்டனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாரு. வரிசையாக சமீபத்தில் தமிழகம் முழுக்க நடந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாம், பெரிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் வரிசையாக பட்டியலிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதையும் பெண்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பதையும் பார்க்கும்போது விளம்பரமாடல் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ அச்சமே இல்லை என்பதையே காட்டுகிறது. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிய ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக இயங்கிய காவல்துறை கடந்த 54 மாத கால திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்துள்ளது. திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல் சிறப்பாக செயல்படாத நிலையில் தற்போது காவல்துறையின் செயல்பாடுகள் மிகுந்த கேள்விக்குறியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்தில் டிஜிபி பதவி காலியானவுடன் தகுதியான உயரதிகாரிகளின் பலர் இருக்கும் நிலையில் விடியாதிமுக அரசின் தாளத்திற்கு ஏற்ப ஆடக்கூடிய ஜூனியர் அதிகாரிகளின் பெயர்களை மத்திய தேர்வாணையம் பரிந்துரைக்காத நிலையில் வேண்டுமென்றே டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தும் நோக்கோடு தற்காலிக டிஜிபியை நியமித்துள்ளார் பொம்மை முதலமைச்சர். தமிழகத்தில் டிஜிபி நியமிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் வரை வழக்கு தொடர்ந்தும் இன்று வரை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத விடியா திமுக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி 7/11/2025 அன்று மனு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 3 வார காலத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதுன்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. பல முறை பேசிட்டோம், எனக்கே அலுப்பாக இருக்குது. இன்னும் எத்தனை முறை இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பற்றி எடுத்து பேசுறதுன்னு. ஆனால் எவ்வளவு நடந்தாலும் போடுவேனா டிஜிபின்னு இருக்காங்க பாரு. டிஜிபி மேட்டரை பற்றி முதல் முறையாக பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு நினைவிற்கான்னு தெரில. கடவுளே நினச்சாலும் போட முடியாது அப்பாயின்மெண்ட்டு நான் சொன்னேன்ல. இந்த 2-3 அதிகாரிகளை மீறி நடந்துச்சா? 3 மாதம் மேலே ஆகுதா? நம்ம மே எண்டில் பேச ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன். ஜூனில் பேச ஆரம்பித்தோம், நவம்பரில் இருக்கோம். நினச்சதை செய்கிறாங்களா? இந்த அதிகாரிகள் தான், இந்த அல்வா அதிகாரியும் அருட்தந்தையும் தான் தமிழ்நாடு அரசையே தங்கள் பிடிக்குள் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு நடக்குது. முதலமைச்சர் இவ்வளவு கையாளாகாத முதலமைச்சர்னு சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர். ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட் கூட போடுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. முந்தா நாள் ஓமலூர் மீட்டிங்லேயும் பேசினார், இந்த அறிக்கையிலையும் சொல்லியிருக்காரு, உனக்கு ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட் கூட போடுறதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. இந்தாயா போட்டுட்டேன் பாரியான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லணும் தானே. இது ஃபஸ்ட்டு அவருக்கு தெரியணுமே சார், இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு. நேற்று தான் என்று நினைக்கிறேன், ரேஷன் கடைகளில் கோதுமை சரியாக விநியோகம் செய்யப்படவில்லை. முதலில் பருப்பு விநியோகம் குறைவாக இருக்கிறது, பாமாயில் விநியோகம் குறைவாக இருக்கிறது, இப்போது கோதுமை விநியோகமும் குறைவாக இருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து கோதுமை வந்த பிறகும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வது தாமதப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு ஒரு அறிக்கையை பழனிசாமி வெளியிட்டதும் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அதெல்லாம் இல்லை, நாங்கள் நவம்பர் 20க்குள்ளே கோதுமையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டிஜிபி மேட்ருக்கு இதோட எனக்கு தெரிஞ்சு 10 வாட்டி பேசிட்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கார். அதற்கு பிறகு முந்தா நாள் ஓமலூர் கூட்டத்தில் பேசியிருக்கார். 2-3 முறை அறிக்கையாகவும் வெளியிட்டுள்ளார். நான் இப்படி பேசிட்டீங்க பார், அப்பாயின்மெண்ட் போட முடியல, தெரியுதா? எதையோ செய்கிறார். நான் ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிறாரு, நான் எதை நினச்சாலும் செய்வேன்னு சொல்கிறாரு. திராவிட மாடல் அரசை யாரும் அசைத்து பார்க்க முடியாதுன்றாரு, எந்த கொம்பனாலும் திமுகவை தொட முடியாதுன்றாரு. ஒரு சின்ன டிஜிபி அப்பாயின்மெண்ட் போட முடியல தானே உங்களுக்கு? நான் ஒவ்வொரு நாளும் எதிர்க்கட்சிகள் இதை இடித்துரைத்து கொண்டிருக்கின்றன. இவங்க தாவேக்காவோட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட அதன் பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு டிஜிபி போடுறதுக்கு துப்பு இல்லை அப்படின்றார். இப்படி ஊரே விமர்சனம் பண்ணுதா? இந்தாயா டிஜிபி போட்டுட்டாயா அப்படின்னு போட முடியல தானே. அப்போது அந்த டிஜிபி நியமனம் செய்கிற பவர் முதல்வர்கிட்டே இல்லைன்றது தானே உண்மை. ஒரு முதல்வருக்கு இது அவமானமாக இல்லையா? என்னங்க திருப்பி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னங்க போட்டா என்னங்கன்ட்டு போட முடியல அவரால். அப்போ யாரோட கட்டுப்பாட்டில் யார் இருக்கா?
இது நல்லதா ஒரு ஜனநாயகத்துக்கு? இது உண்மையிலே ஜனநாயக ஆட்சியா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இது? அப்போ ஒரு 4 அதிகாரிங்க சேர்ந்துக்கிட்டு நாங்கள் நினச்சதை தாண்டா செய்வோம். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னா என்ன, தாவேக்க தலைவர் சொன்னா என்ன, பத்திரிகைகள் சொன்னா என்ன, உச்ச நீதிமன்றம் சொன்னா என்ன? செய்ய மாட்டோம் பார்க்குறியா? பேசு, என்ன ஹிந்துவில் எழுதுவாங்க, சவுக்கில் பேசுவாங்க, பழனிசாமி பேசுவார், பார்த்துக்குறோம். இன்னும் 3 வாரம் இருக்குல்ல, போட்டுட்டோம். எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி சிஎம் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முதல்வர் தனக்கு இது அவமானம்னு உணர மாட்டார் பாருங்க. தினந்தோறும் ஊடகங்கள் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக இருக்கவும் தானே இதையும் சட்டம் ஒழுங்கையும் இணைச்சு உங்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. முதல் நாள் கூட்டத்தில் பேசுகிறாரு, நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. எதுக்கு இடம் கொடுக்குறீங்க? அப்போது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி நாங்கள் ரெகுலர் டிஜிபி போட மாட்டோன்ட்டு ஒரு 3 அதிகாரிங்க நினைக்கிறாங்க. அதானே நடக்குது. இப்படி ஒரு முதல்வர் பதவி இவருக்கு எதற்கு? நினச்சதை செய்ய முடியல. உங்களை கையாளாகாத அரசுன்னு சொல்கிறாரு. ஒரு டிஜிபி அப்பாயின்ட் பண்ண துப்பு இல்லைன்றாரு. அதையும் பொறுத்துக்கிட்டு நான் போட மாட்டேன் டிஜிபின்ட்டு இருக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன சீஃப் மினிஸ்டர்? இல்லை சார், ஒரு 3 அதிகாரிகளால் பண்ண முடியுது, ஒரு முதல்வரால் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு சார் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டு? அதுதான் நான் சொல்கிறேன். யாருக்கு ஓட்டு போட்டோம்? அதனால தான் இது தொடரக்கூடாதுன்ற. புரியுதா? ஒரு ஆல் செட் அண்ட் டன் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் எல்லா அதிகாரங்களும் இருக்க வேண்டும். பல முறை விரிவாக பேசியாச்சு. இதற்கு பிறகும் துளியும் வெட்கம் இல்லாமல் இதே நிலை நீடிக்கிறது என்றால் இது எவ்வளவு ஒரு அவமானகரமான அரசு. தமிழகத்துக்கு இந்த அரசு அவமானம். தமிழகம் போன்ற ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு மு.க. ஸ்டாலின் போன்ற கையாலாகாத முதல்வர்கள் அவமான சின்னமாக திகழ்கிறார்கள்ன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாறு அவரை அப்படித்தான் பதிவு செய்யும். ஒரு டிஜிபி கூட அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு துப்புலாத முதல்வர் என்று தானே இவர் வரலாறு பதிவு செய்யும். இந்த 6 மாதமாக நடக்கிறத என்ன பதில் சொல்லுவார், என்ன விளக்கம் சொல்லுவார் இவருக்கு முதல்வருக்கு? சார், இன்னைக்கு கோயம்புத்தூரில் கூட திரு இபிஎஸ் அவர்கள் டிஜிபி விவகாரம் பற்றி பேசியிருக்காரு. மீண்டும் மீண்டும் ஏன் சார் இதை பேசிகிட்டே இருக்காரு? உங்களோட பலகீனம் எதுன்னு தெரிஞ்சோன்னா அங்கேயே வச்சு அடின்னு அடிக்க வேண்டியதான். நான் இப்போ குறிப்பிட்டது போல் அந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செஞ்சதுக்கு ஆர்எஸ் பாரதி பாய்ந்து வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த துறையை பற்றி இங்கே இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டாலும் உடனே சம்மந்தப்பட்ட துறையோட அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார், இது அதுன்ட்டு ஏதாவது ஒரு பதில் சொல்கிறாங்க. இதற்கு கனத்த மௌனம் மட்டும்தான் பதிலாக இருக்கிறது. தெரிகிறதா? இங்கே இன்றைக்கி கோயம்புத்தூர் கூட்டத்தில் பேசும்போது அது நான் அசெம்பிளியில் சொல்லியிருக்கிறேன், அறிக்கை வாயிலாக சொல்லியிருக்கிறேன், பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏன் டிஜிபியாக அப்பாயின்ட் பண்ணல? டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன், தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன். ஆக இந்த அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. ஒரு அதிகாரி ஓய்வு பெறுறதுக்கு இது இவங்களோட வீக்னஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் பதிலே இல்லை உங்ககிட்ட. ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பட்டியலை அனுப்ப வேண்டும். நம்ம சேனலில் தான் விரிவாக நம்ம அதை பேசணும். ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடி அந்த பட்டியலை அனுப்பணும். பட்டியலை அனுப்பின உடனே யூபிஎஸ்சி தேர்ந்தெடுக்கணும். இந்த டிஜிபி ரிட்டையர் ஆன அன்னைக்கு சாயங்காலமே அடுத்த டிஜிபி பதவியேற்பார். இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இப்படி தானே நடந்து வந்தது. எல்லா மாநிலங்களும் இப்படி தானே நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே ஏன் நீ இதை செய்யலை? இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது சொன்னோம், இவரோட பலவீனம் இது. ஒரு டிஜிபி போஸ்ட்டை கூட அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முடியாத கையறு நிலையில் கையாலாகாமல் முதல்வர் இருக்கிறார் அப்படின்றது தான் இது உணர்த்துதுன்னு சொல்லிட்டோம். அப்போ உங்கள் எதிரியோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதிலே வச்சு அடிக்க வேண்டியதான். நேரம் இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிருந்துருக்கணும்ல சார்? கொண்டு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றதெல்லாம் மறைச்சிடலாம். இபிஎஸ் பேசுனதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா தீப்பொறி தினேஷே நினைச்சாலும் இதை மறைக்க முடியாது. அப்போ போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவர் ஏதோ வேணுக்கிட்டு சொல்கிறாரு, நம்ம அவசரப்பட்டு அப்படிலாம் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. அவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன சார் அப்பாயின்ட் பண்ணுறது? சீமா அகர்வாலோட கணவர் ஏகே விஸ்வநாதனும் வேலுமணியும் பங்காளிங்க. ராத்தோரு மோசமான ஊழல் பெருவில்லை சார். சரியாக அவர் டெய்லி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம் சார். சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ரோஹத்கி இருக்கார், டிலே பண்ணலாம், 3 வாரம் கழித்து பேசிக்கலாம் சார். அவர் ஒரு வேலை இல்லை சார், இப்படி தான் சார் பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இவரும் கேட்டுப்பார். இதனால தான் இவர் பொம்மை முதல்வர்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி பீயிங் எ ஷ்ரூடு பொலிட்டிஷியன், இவரோட வீக்னஸ் எதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அடிக்கிறார். ஏன் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணல, ஏன் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணலாம், என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள். எனக்கு ராத்தோட பிடிக்கல, சீமா அகர்வாலை பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஸோ வீக்னஸை பிடிச்சிக்கிட்டாரு. இதுக்கு பதிலே இல்லை இவங்க கிட்டேருந்து தெரிஞ்சு, அதனால தான் அதிலே வச்சு அடிக்கிறார். முந்தா நாள் ஓமலூர் கூட்டத்தில் பேசினாரா, நேற்று விரிவான அறிக்கையா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட். அது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து
டிஜிபி நியமனத்தில் மாநில உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா 3 பேர் கொடுத்துட்டு 3 பேரில் யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணிக்கிங்கன்னு தான் யூபிஎஸ்சி சொல்லும். புரிஞ்சுக்க. இவன் அப்பாயிண்ட் பண்ணியான்னு சொன்னால் மாநில உரிமை பறிக்கிறது. 3 பேரை கொடுத்துட்டு 3 பேரில் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கிட்டு தான் யூபிஎஸ்சி சொல்லும். இத்தனைக்கும் அது வந்து லிஸ்ட் படி தான். சீனியாரிட்டி படி. அது ஃபஸ்ட்டு அனுப்புனது இவங்க தான் 3 பேர்த்த. என்னென்ன உருட்டுறாங்க இப்போ தெரியுதா? யாரை அப்பாயிண்ட் பண்ணுன்றது மாநில உரிமை சம்மந்தப்பட்ட விஷயமா? இப்போ இந்த அதிகாரிகளோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுதா? அது டிஎம்கே ஹேண்டில் வருது. அது எந்த அளவுக்கு அதிகாரிகள் ஆட்டி படைக்கிறார்கள் தெரியுதா? இதனால தான் இந்த ஆட்சி மீண்டும் தொடரணும்னு இந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்க. புரியுதா? இப்படி வந்தால் இதே மாதிரி ஒரு பொம்மையை வச்சு உருட்டிகிட்டு இருக்கலாம். நம்ம நினச்சதை செய்யலாம், நினச்சவனை தூக்கி உள்ளே போடலாம், நினச்ச மாதிரி குற்றங்களில் ஈடுபடலாம். யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி பந்தாடுவதற்கு ஒரு தலைவர் இங்கே இல்லை. நாம தான் இங்கே தலைவர். நினச்சதெல்லாம் செய்யலாமா? 7 வருஷம் முன்னாடி ரூம் கொடுக்கலன்றதுக்காக இன்றைக்கி ஒருத்தனை தூக்கி உள்ளே வைக்கலாமா? அதுவும் பெரிய பணக்காரனை. 2 ரிசார்ட், அதுவும் பெரிய ரிசார்ட், 2 ரிசார்ட் வச்சுருந்தா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பாந்தாள். அது தூக்கி எளிதாக உள்ளே வைக்க முடிஞ்சு தானே. நீங்கள் இப்போ வேறு ஒரு முதல்வராக இருந்து அந்த முதல்வரோட காதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் 7 வருஷம் முன்னாடி நடுக்காவிரியில் ஹோட்டலில் ரூம் கொடுக்கலன்றதுக்காக தூக்கி உள்ளே வச்சிட்டான் சார் இருந்தாலும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல சார்னு சொல்லியிருந்தா ஐஸ்கிரீம் என்ன ஆயிருப்பார்? அந்த தகவலை கூட சிஎம் கிட்ட சொல்ல முடியாது. அவங்களால ரீச் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருந்தாலும் சிஎம்ஐ ரீச் பண்ண முடியல தானே. நமக்கு தான் சிஎம்லாம் ரீச் பண்ண முடியாது. அது மாதிரி செல்வந்தர்கள்லாம் மிக எளிதாக சிஎம்ஐ ரீச் பண்ணுறது எல்லாருக்கும் சேனல் இருக்கும். அந்த சேனல்லாம் இருந்தும் ரீச் பண்ண முடியல தானே. நினச்சதை ஒரு அதிகாரி செய்ய முடியுதில்லை. இதனால தான் இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. சார், நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு சார். பேனா நிறுவனம் வந்துட்டு இந்த என்டிஏ கூட்டணியில் குட்டையை குழப்பி விடுறதுக்காகவே மாதம் 3 கோடி ரூபா செலவழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்டூர் பரப்புரை கூட்டத்தில் பேசியிருக்காரு சார். அது சரியானது தான். அது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னொன்று, நயினா நாகேந்திரன் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவருக்கே இது தெரியும். இதுதான் அரசியல். ஆளுங்கட்சியாக இருக்காங்க, ஏராளமான படபலம் வைத்திருக்கிறார்கள். இதை கூட பண்ணலைன்னா அப்புறம் அவங்க என்ன ஆளுங்கட்சி? ஸோ ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை உடைப்பதற்கு, எதிர்க்கட்சிகள் மீது அவதூறுகளை பரப்புவதற்கும் அந்த பேனா நிறுவனத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஊரறிந்த ஒரு செய்தி. மத்திய அரசு ஆயுதங்கள் வாங்க நிதி கொடுத்தா அதில் கார் வாங்குறது, கார் வாங்கிக்கிறது. கார் வாங்கிட்டு மாமனாருக்கு ஒரு காரு, மகனுக்கு ஒரு காரு, மகளுக்கு ஒரு காரு. அதில் இருக்கிறதுலே பழைய காரை பார்த்து வேலைக்காரிங்க போயிட்டு வருதுக்கு, மெய்டு போயிட்டு வருதுக்கு. சார், இபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறப்பயே சொல்லியிருந்தார், திமுகவுக்கு ஒரு சில சிறப்பான பரிசுகள் தீபாவளிக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்குறதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். பெரிய செய்தியாக வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்த போதும் சரி, அதற்கு பிறகு ஒரு முறை சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார் அல்லவா? அப்போ தான் இந்த காரில் மாற்றி போனாங்கன்ற அந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்தது. 2 முறையும் திரு பழனிசாமி அவர்கள் இங்கே பணத்தில் திளைக்கக்கூடிய திமுகவின் தேர்தல் செலவுகளை கையாளக்கூடிய அமைச்சர்களின் பட்டியலையும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அதன் விவரங்களையும் ஆதாரங்களையும் உள்துறை அமைச்சரிடம் கொடுத்தார் என்பது தான் உண்மை. அந்த அமைச்சர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கனாலே பாதி தேர்தலை ஜெயித்த மாதிரி என்று சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் அந்த பட்டியலை கொடுத்து விவரங்களை எல்லாம் அளித்து 2 மாதங்களுக்கு மேல் ஆகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அதிருப்தியில் திரு பழனிசாமி இருக்கிறார் என்று இன்றைக்கி தினமலரில் அதனால் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்ன்ற மாதிரி செய்தியெலாம் இருக்குது. அதிருப்தி இருக்குது, அவருக்கும் தெரியும் நவம்பர் 3ஆவது வாரம் என்பது. ஸோ அந்த 14th இன்னும் 4 நாள் தானே, 14th எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதுலேயே இருக்குது பாருங்கள். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபியின் தேசிய தலைவர்களே வேகமாக வந்து தமிழகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள், அதே போல் ஏஜென்சிகளையும் கட்டவிழ்த்து விடுவார்கள் என்ற செய்தியும் அதில் வந்திருக்கிறது. நேற்று திருப்பதியில் இன்றைக்கு அதிகமாக தானம் செய்தவர், டோனர் ஆஃப் தி டே அப்படின்னு போட்டு KN நேருன்னு ஒரு பேரை போட்டு 44 லட்சம் ரூபாய் என்று அதில் தொகை இருந்ததாக ஒரு புகைப்படம் குழவி கொண்டிருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது போல இருக்குது, எனக்கு தெரியாது. அதாவது ஒரு நாள் ரொம்ப அதிகமாக யார் திருப்பதி ஏழுமலை எனக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்கள வந்து டோனர் ஆஃப் தி டே அப்படின்னு போட்டு பேரை போடுவாங்க போல இருக்குது. அதில் நம்ம ஒரு ஆள் போகிற நேரத்துக்காக KN நேருன்னு மேலே இருக்கணும் பேர், அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டான். அவ்வளோதான், தீ மாதிரி பரவிடுச்சு. கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். தெரியும், பேசுகிறாங்கல்ல எல்லாரும் கட்சியிலேருந்து. கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். நான் அன்றைக்கே சொன்னது போல் முதுமை, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போல்லாம் போய் ஜெயிலில் உட்கார முடியாது. இன்னொன்று, அண்ணனே 500 நாள் இருந்துட்டு வந்தார் செந்தில் பாலாஜி. PMLA ஆக்டில் உள்ளே போயிட்டு எப்போ வெளியில் விடுவாங்கன்னே தெரியாது. இன்னொன்று, நான் இன்னும் 3 மாதம் கழிச்சா பிஜேபி ஆட்சி முடிய போகுது. அவங்க இருக்காங்க, இன்னொரு 3.5 வருஷத்துக்கு இருக்காங்க. என்ன ஆகிறது? அதனால் எல்லாருமே அச்சத்தில் இருக்கிறார்கள். ஸோ
இதற்கு ஏற்றாற் போல் பிஜேபி ப்ளே பண்ணும். சிம்பிளாக நேருவை கூப்பிட்டு 3 மாவட்டம் பார்க்க சொல்லியிருக்காங்களா, உன் தொகுதியோடு நிப்பாட்டிக்க, காசை கிசை எடுத்து ஜெயிக்க வைக்கிறேன் திராவிட மாடல்னு ஆரம்பித்த ஜெயிலுக்கு போன்றுவாங்க. நாங்கள் சொல்கிறது கேட்டேன்னா நீ வெளியிலேருந்து உன் தொகுதியை மட்டும் பார்த்துக்கலாம், லால்குடியை மட்டும் பார்த்துக்கலாம், இல்லை நான் 3 மாவட்டத்துக்கும் வேலை செய்வேனே, நீ உள்ளே போயிடுவேன், நீ அதுக்கப்புறம் எப்படி வேலை செய்கிறேன்னு பார்ப்போன்னு. ரைட்டா? என்ன சொல்லுவார் நேரு? சரின்னு தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். எதுக்கு போய் இப்போ ஏழுமலையானுக்கு 44 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்காரு? சரி, நாளைக்கு விசாரணையில் அதையும் பிடிப்பாங்களே. கண்டிப்பாக போர்டு வேறு, இது எவிடன்ஸு கரெக்டு. இங்கே ஒரு 44 லட்ச ரூபா சட்டநாதருக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியல. இப்படிலாம் செலவு பண்ணுறதுக்கு பிஜேபி காலில் விழுறது ரொம்ப ஈஸியாக இல்லையா? எதை செய்வாங்க? மணல் மேட்டரை தூக்கி உள்ளே வைக்கிறேன்னு சொன்னால் துரைமுருகன் அதெல்லாம் முடியாது தம்பின்னு சொல்லுவாரா? இன்னொன்று துரைமுருகன் பற்றி பிரச்சனை இல்லை, 10 விசா எடுக்க மாட்டாரான் பயிர்லேருந்து. லோக்கலில் இந்த உமாபதி ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் சொன்னாங்க, அவங்க கிட்ட தான் கொடுத்து செலவு பண்ண சொல்லுவாரான். இவ்வளோ வசூல் பண்ணுறாரு, எடுக்கவே மாட்டாரான் காசை. இல்லை சார், அப்போ அந்த காசை வச்சு என்ன பண்ணுறாரு? இன்னும் கொஞ்சம் நாளில் சாகும்போது சேர்த்து வச்சு புதைக்க வேண்டியதான். யோசிச்சு பாரு, நீ செலவு பண்ண இந்த கட்சினால தான் சம்பாரிச்ச, கட்சிக்காரனுக்காவது செலவு பண்ணையா? விசுவாசமாக இருக்கும். நேருக்கிட்டலாம் அந்த சிக்கல்லாம் கிடையாது. நேருலாம் அடிச்சு தூள் பண்ணுவார். கடந்த 2021 தேர்தலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் மாமூல் கொடுத்தாரியா மவராசன். ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோ, எஸ்ஐக்கு இவ்வளோன்ட்டு, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு அவங்களுக்கு வேலை செய்யணுன்ட்டு அதை போய் பிடிச்சிட்டாங்க. ஒரு நேரு சார்பில் 2 வழக்கறிஞர்கள் போய் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்காக கொடுத்துட்டு வராங்க. எந்தெந்த ஸ்டேஷனில் எல்லாம் நம்ம பூத் இருக்குதுன்னு பார்த்து ஒரு 5 ஸ்டேஷனுக்கு. அது மாதிரி நேருலாம் அதெல்லாம் நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆள். ஸோ இது மாதிரி வேலு எடுத்துக்கலாம். சரியா? நல்ல வேலு என்றதும் நினைவுக்கு வருகிறது. வேலுவுக்கு மேலும் சிக்கல். அது என்னாச்சு? அந்த பாலம் அது என்ன ஊற்றிட்டு போச்சா? இப்போது அதில் கூடுதல் சிக்கல் வந்திருக்கிறது. சரி, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாள் இவங்க மறந்துட்டு அந்த பக்கம் திரும்புகிற கேப்பில் புதுசாக ஒரு டெண்டரை விட்டு ஹைதராபாத் KNR கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஜெயக்குமார் என்ற ஒரு கட்டுமான நிறுவனம், மும்பையை சேர்ந்த நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இந்த மதுரவாயல் டு போர்ட்டு, சென்னை போர்ட்டு எலிவேட்டட் காரிடாரு ஜெயக்குமார் நிறுவனம் செஞ்சிகிட்ருக்கு. அந்த ஜெயக்குமார் நிறுவனம் இந்தியா முழுக்க, குறிப்பாக மகாராஷ்டிரா, அகமதாபாத் போன்ற இடங்களில் பல்வேறு பாலங்கள், சாலைகள், மெட்ரோ பணிகள், டெல்லியிலெல்லாம் மெட்ரோ ரயில் நிலையம்லாம் கட்டியிருக்காங்க. அதையெல்லாம் கட்டி அனுபவம் வாய்ந்த ஒரு தரமான கட்டுமான நிறுவனம். நேராக அமைச்சர் வேலுவை போய் பார்த்து, எவ்வளோ சார் அது ப்ராஜெக்ட்டு? உத்தண்டி டு திருவான்மியூர் இந்த மாதிரிப்பா, எவ்வளோப்பா? 3000 கோடிப்பா. 3000 கோடியிலேருந்து 15% கம்மியாக நான் செஞ்சு தரேன், இந்தாங்க லெட்ரு. ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோ? 3000 தானே, அதுலேருந்து 15% கம்மியாக செய்கிறேன், இந்த லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு நிறுவனம் நீ போட்ட காஸ்ட்டை விட நான் கம்மியாக 15,000 எவ்வளோ? 45 கோடி. 45 கோடி நான் கம்மியாக செஞ்சு தரேன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க. இப்போ நீ அதெல்லாம் முடியாது, நான் 3000 கோடிக்கு தான் கொடுப்பேன்ட்டு நீ எப்படி முடிவு எடுப்ப? நீதிமன்றத்துக்கு போ. நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் விடு, அந்த லெட்டர் எடுத்து வெளியில் விட்டானா? இன்னொன்று, ஏதோ ஒரு புது கம்பெனி, நீ நிதிஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுத்தானா, இவன் ஏதோ லூசு போப்பா அப்படின்னு தூக்கி போடலாம். அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் காட்டுறேன், ஏகப்பட்ட பாலங்கள் கட்டியிருக்காங்க, நிறைய 6 வழிச்சாலைகள் கட்டியிருக்காங்க, மேம்பாலங்கள் கட்டியிருக்காங்க, மெட்ரோ கட்டியிருக்காங்க. அந்த நிறுவனம் செய்யாதா? 15% கம்மி, இந்தாங்க 45 கோடின்னு. இப்போ இந்த 45 கோடி மிச்சமாகுதா? முடியாதுன்னு எப்படி அமைச்சர் முடிவெடுப்பார் சொல்லு? எடுத்துகிட்டே பார்க்கட்டுமே. இல்லை, நாங்கள் தான் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோமே, ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் சென்று அந்த இடத்தை பார்வையிட வேண்டும். நீ பார்வையிட்டியா? ரைட்டு, நல்ல கேள்வி தான். நான் 45 கோடி கம்மியாக கொடுத்துருக்குறேன், உங்கள் ஐஏஎஸ் அதிகாரி என் கூட அனுப்பியான்னு வாங்க, என்ன பண்ணுவீங்க? நாங்களும் போய் பார்த்தா வாங்கன்னு கூப்பிட்டோம், வரவே மாட்டுறாங்கன்றா. வசமாக சிக்கிட்டாங்க. அந்த டெண்டரு செம்ம காண்டில் இருக்காரான் வேலு. யாருக்கும் தெரியாது, முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். போட்டு உடச்சி விட்டோமா, டெண்டரை ஃபைனலைஸும் பண்ண முடியல. இந்த கேப்பில் இந்த ஜெயக்குமார்காரன் உள்ளே பூண்டாம் பாரு. அவங்களும் வாட்ச் பண்ணியிருக்காங்க இதை. அங்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சி பார்க்குறாங்க போல இருக்கு. போச்சு, அந்த டெண்டர் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு இந்த கேப்பில் 15% கம்மியாக பண்ணித்தரேன், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோன்ட்டு புது லெட்டர் கொடுத்துட்டாங்க. நேராக மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி டெண்டர் விடுவ சொல்லு? 500 கோடிக்கு பிளான் போட்டிருந்தார். அதில் போச்சா? வேலு எப்படியும் ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு செலவை பார்த்து கொள்ளக்கூடியவர். ஓகே, 2011 2021 வரைக்குமே ஸ்டாலின் குடும்ப செலவே அவர் தான் பார்த்தார். அவர், வேலு, நேரு, இன்னும் ஒரு மூர்த்தி. சரியா? இது மாதிரி ஒரு 5 மந்திரியை தூக்குனா போதாது. அப்புறம் எப்படி நீங்கள் எலெக்ஷன் செலவு பார்ப்பீங்க? அதனால தான் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தா திமுக எப்படியும் வெற்றி பெற்றுவிடும், வாக்குகள் பிளந்து கிடக்கின்றன அப்படின்ற தோற்றம்லாம் இருக்கும். போட்டிடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கப்பா. எல்லாத்தையும் சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி அவர்களை விட்டீங்க. அவரும் தான், அவர் மெயின் கேஷ் கவுஸ்ன்னு நான் சொல்லிவிட்டு, செந்தில் பாலாஜி க்ரூஷியல் ஆக்சல். இதில் செந்தில் பாலாஜியை லாக் பண்ணால் அண்ணாமலையும் லாக்கு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி கொங்கு பகுதியில் கேண்டிடேட் போடுறதுன்றதே செந்தில் பாலாஜியோட பிளானு. இல்லை சார், இன்னொன்று பேசப்படுது சார்.
செந்தில் பாலாஜி அவர்கள் தான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் பணம்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். இங்கே திமுகவுக்கு வருவதற்கு முன்பு அவர் அமமுகவில் தானே இருந்தார். அமமுகவில் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு தினகரனுக்காக. இப்போதும் தினகரனுக்கு செந்தில் பாலாஜி தான் செலவுக்கு பணம் கொடுக்குறார். அதனால தான் திமுக குரலாக ஒலித்து கொண்டிருக்கு. செந்தில் பாலாஜி இருக்கட்டும், தினகரன், அண்ணாமலை, இவங்கெல்லாம் பேசுகிறது எல்லாம் சிமிலராக இருக்குது. தெரியுதா? ஃபண்டு ஒருத்தர் தான், அதிபரையும் சேர்த்துக்கலாம் அதில், அவர் மட்டும் தனியாக இல்லை. நல்ல பிறந்த நாளைக்கு விருந்து, கறி விருந்து, அதுக்குப்பா சந்தோஷமாக இருக்கட்டும்ப்பா. இபிஎஸ்லாம் அவரை பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரே சார். யூசி திரு விஜய் அவர்கள் இதிலிருந்து தான் அனுபவத்தையும் பக்குவத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். போன வாரம் கூட எடப்பாடி எதை திட்டினார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? காலில் விழுந்து பதவி வாங்கினாருன்னு சொன்னார். போன வாரம் கூட, ரைட்டா? இவர் எப்படி என்ன வேலையை பார்த்துருக்காரு பற்றியா? திருப்பி திட்ட தோணுமா? இதான் டிப்ளமசி, புரியுதா? எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி தான் நீங்கள் என்ன குறைஞ்சிருக்க போகிறீங்க? அன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு இப்போ பொதுக்குழுவில் சொன்னீங்கல்ல, நான் தான் முதல்ல ஒரு வேட்பாளர்னு சொல்லிட்டு போங்க. அப்படி என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் சீஃப் மினிஸ்டராகவே ஆயிட்டேன், நான் போய் இவருக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதா? போன வாரம் எவ்வளவு இழிவாக விமர்சனம் பண்ணார் அதிபர் எடப்பாடியை. இப்போ இன்னொன்று, இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுனால 2 பேரும் கூட்டணிக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தமா? என்ன குறைஞ்சி போச்சு? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவமாக அது தெரியுதா? இப்போ அடுத்த வாட்டி விமர்சனம் பண்ணுவாரா அதிபர்? விடுப்பா சித்தப்பா விடுனாரா? முடிஞ்சு போச்சா? இன்னா செய்தாரே ஒருத்தர். அதே மாதிரி சார், நம்ம ரீசெண்டாக பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, பொதுக்குழுவில் வந்து திரு இபிஎஸ் கரூர் விவகாரங்களில் தாவேகாவினர் பாதிக்கப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணார், நன்றி சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்கன்னு. சொல்ல தேவையில்லை, அப்படியான நன்றி உணர்வுலாம் அரசியலில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதையெல்லாம் தாண்டி அது ஒரு நல்ல பண்பு சார். நல்ல பண்பு மாலதி, கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பழனிசாமி அவர்கள் கரூர் மருத்துவமனையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைக்காமல் இருந்திருந்தால் கள நிலைமையே வேறு மாதிரி மாறிடுது. பிஜேபி அந்த 8 நபர் எம்பிக்கள் குழுவை அனுப்பிய பிறகு தானே இவங்களால் மூச்சே விட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தானே இவங்க வீடியோலாம் வருது. அது வரைக்கும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு துண்டை காண துணியை காணான்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு செகண்டு கிளாக்கை ரீவைண்ட் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணிப்பார். பழனிசாமி எங்கள் காலையில் போய் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார் தாவேக தலைவர்னு அவர் சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரனும் பிஜேபி தேசிய தலைமையும் நாங்கள் மத்திய அரசோட விசாரணைக்கு உத்தரவிடுவோம், விஜயோட ரோல் இதில் என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லி தான் நீங்கள் அந்த கட்சி இருக்குமா? கோர்ட்டெல்லாம் அப்புறம் பொலிட்டிக்கல் நரேட்டிவ். திமுகவை எதிர்க்கணும்னு கூட அதிமுகவும் பிஜேபியும் அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி சொல்றது வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்கு கிரீடம் வைக்கிறதுக்கு இல்லை, மக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திரு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பண்பானவர் அப்படின்றத அது உணர்த்தம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வே இல்லைன்றாங்க. அங்கே வந்துட்டு உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சு, நச்சு நச்சு நச்சுன்னு கொட்டுச்சு. இந்த பஞ்செல்லாம் பேச தெரியுதா? நம்ம கூட தான் நம்மளுக்கு நெருக்கடி வந்தப்பெல்லாம் யாரெல்லாம் கூட நின்னாங்களோ அவங்க பெயர் சொல்லி நன்றி சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணலை, ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோமா? யாரை விமர்சனம் பண்ணாமல் இருக்கோம்? நம்ம நிகழ்ச்சியில் அத்தனை பேரையும் பண்ணுறோம். அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அண்ணன் சீமான் அவர்கள். ஆமாம் அதிபர், ஆமாம், எனக்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் குரல் கொடுத்துருக்குறார். அதுக்காக அவர் விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஏன் ஒரு அதிமுக விமர்சனம் பண்ணுறது இல்லையா? எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணுறது இல்லை? அதான் கற்றுக்கணும். கற்றுக்குவாங்களா இல்லையான்றது தெரியல.